என் மகன் நியாயமோ அரை நோயினோ தேவ காரணே எந்தாவே எந்தாவே ஏன் என்னை கைவிட்டு தேவபிதா உம்மை கைவிட்டாரோ பரமபிதா உம்மை கைவிட்டாரோ படிவிலை உதவ மாட்டாரோ ஒரு மகனை இழக்க விட்டாரோ உயிரை விட தாயை விட்டாரோ உலகுக்கெல்லாம் நிலையானாரோ கடற்கரையை துவைத்து ஈசோப்பண்டில் மாட்டிக் கொடுங்கள் குடிக்கட்டும். காதந்தனிக்க இங்கு இல்லையே தனிக்க இது சமயம் இல்லையே மேகம் மலை கொட்டும் சொல்லையே மகன் மேனி கலங்குதே மகன் கிளையே மிக வியாகுலம் ஆகுதையாவே கட்டளையிட்டதெல்லாம் முடிந்தது. வேதாகமம் எழுதப்பட்டதெல்லாம் நடந்தது. இறைவாக்கினரான தீர்க்கதரிசியால் வசனிக்கப்பட்டதெல்லாம் நிறைவேறினது. தேவபாக்கியம் நிறைவேறவே மெசியாவினும் தேய சுடரே பாரதம் எங்கும் பரந்தோடவே பாடுபட்டாய் மனு தேரவே மகைத்துதே என் மனம் திகைத்துதே தாவே என்பதாவே என் ஆத்மத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். மலாத்துமாவை கொடுக்கிறோ நேரத்தினாசமுடும் வழங்கியோ வர்மயுதர்வதையை முடித்திரோ வாயை திறந்து விட்டிரோ வையகம் புகழ வந்த தேவனே உயிர் தவிட்டார், இறந்து விட்டாரா இல்லை உயிரோடு இருக்கிறார் என்று பீலாவில் நமது ஒன்றரை விட்டு குத்த சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படியே சொல்லுங்களா ஐயா? ஒன்றரை கண்ணா வா.
சொன்னீரா? இவர் அழைத்து விட்டாரா இவர் உயிரிழக்கிறார் என்று அவர் உன் அன்பியால் வீட்டில் குத்திப்பார். இந்த ஆட்சியில் ஆண்டவர் விழாவில் குத்தின காயத்து வழியில் குபிகுபீர் என்று ரத்தம் வந்தது. அதுல ஒரு துளி ரத்தம் பட்டு என் குருடான கண் பார்வடைஞ்சு சின்னர்களே நல்லா பாருங்க. ஆமா நன்றாக தெரிகிறது. ஆமா உண்மையான தேவகுமார் என்று இப்போது நம்ம நம்புகிறோம். ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்களை பொறுப்பதும் சாமி. ஐயோ என் மகனே, நீ உயிரோடு பட்ட அவமானம்னா போதாதோ, இப்போது சிலுவையில் சுத்துண்டு ரத்தமும் நீரும் சிந்திக்கிறோ மகனே.
சமணத்துக்கார் 12 கூட்டமாய் ஒன்றுமில்லாமல் உருவாக்கி இருக்கிறோம். மக்களான மன்னர்களே, ஓ லூசிபர், பத்தி சோழரே, ஞானாவிகரே, நாதகரிசியாரே, பத்ராசரே, தத்துவகரே, பிரதானிகரே, பலவத்திரரே, நெக்கேலே, கபிரேலே, ரபேலே, உரியலே, அதிதூதரே மற்றும் அதிதூதர்களே ஆக 12 கூட்டமான அரூப ஞானிகளே, நீங்கள் மகிழ்ந்து வாழ்வீர்களாக. உங்களை ஒன்றுதான் என்று நாம் உருவாக்கி இருக்கிறோம். பல பல ஞானமும் வல்லமையும் அச்சம், சூட்சம், இலகு, பிரகாசம் என்ற வரங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் பாக்கியமாய் வாழ்ந்து கரையேறி அடைவதே நமது விருப்பம். நாம் கொடுத்திருக்கிறோம் உங்கள் சுயத்தை கொண்டு நமது கட்டளையை கீழ்ப்படிந்து நடத்தீர்களானால் நீங்கள் என்றும் மனிதா மோட்ச தேர்வு அடைவீர்கள். லூசிபர், நீயே 12 விலாச சமஸ்களுக்கும் அதிபதியாக இருப்பாயாக. ஆயினும் இதோ ஒரு சோதனை, அதாவது மனித சோதனை எடுக்க போகும் நமது ஏக சுதனையும் பரிசுத்த ஆவியாகிய 3ஆம் ஆலையும் நம்மை போல் ஏகப்பரனாக ஏற்று நீங்கள் ஆராதிப்பீர்களாக. உங்கள் சேர்ச்சியால் மோசம் போக வேண்டாம். அதிபரித்தார். எப்படி கபடிகளே? அவர் நாமும் என்றும் துதிக்கப்படுவதாக. எல்லாருமே சோழர்களை மாநிலத்தை ரசிக்க மனித பாவம் எடுக்க போகும் தேவசுதனின் அன்பை யார் அடைந்த முடியும்? என்ன தளபதி ஏன் மௌனம்? தேவன் எடுக்க போகும் மனித பாவம் நம்முடைய உயிரில் சமளிப்பாவதற்கு மேலானதா கீழானதா? சொல்லும். கீழானதுதான். ஆனால் என்ன? கீழானது கீழானதான். அவர் மனித பாவத்திலே நம்மை விட கீழ்தானே. அவர் மனித பாவத்தில் மேலான நாம் அவரை வணங்குவது ஏற்போம். என்ன சொல் பார்ப்போம். சர்வேஸ்வரன் எடுக்க போகும் கணேஷ் பாவம் நமது பாவத்துக்கு ஏன் ஏற்காது? கணேஷ் பாவம் எடுத்தாலும் சொல் சுகன் தேவன் தானே. ஓ தூக்கி தானே. உங்களுக்கு ஒரு வாழ் கிடைச்சது என்று ஏற்றுக்கொள்வோம். இந்த வாழ் உங்களுக்கு கடைசி இல்லையே. அதுபோல சுகனையை சர்வேஸ்வரன் கடவுளுக்கு சமமாக யாரும் இல்லை. நாங்கள் நவமியாச நாள்தோறும் கடவுளுக்கு கீழ்ப்படிவோம். தேவசுதரையும் ஆராதிப்போம். இனி நாங்கள் கீழ்ப்படியவே முடியாது. இனி உங்கள் கனி விடியாது. சுபகாரம் பெற்று நன்றி இல்லாமல் உங்கள் சேர்ச்சியால் கெட்டுப்போன அருள்களே, மோட்ச ஆனந்தம் வேண்டாம் என்று நமக்கு கீழ்ப்படியாது கெட்டுப்போன மூடர்களே, இதோ உங்களுக்கென்று நம்ம தேவ நீதியால் உண்டாக்கப்பட்டு இந்த நரகாட்சி போங்கள். பயப்படாதீர்கள். இனி நாமே தெய்வங்களாகி விடுவோம். மாதேவன் படைக்க போகும் மனிதர்களை கெடுத்து தெய்வங்களாகி வணங்க செய்வோம். அதன் தூசி மடையா உன்னாலே நாங்கள் பெற்ற மடா. அண்ணன் வாசலை கொடுக்க முடியவில்லையா? ஐயையோ ஐயையோ. பயப்பட வேண்டாம். ஐயையோ ஐயையோ. பிரமாணிக்கமாய் சேவையுடைய நிற்கிறே, இதோ ஆசை, இதோ இந்த நிமிஷம் முதல் நீர் நவலா சமஸ்களுக்கும் அதிபதியாய் விளங்குவீராக. அரோகிகளே, சோதனை ஜெயம் கொண்ட சொத்த வீரர்களே, இதோ இந்த மோட்சம் உங்களுடைய வாசஸ்தலம். நாம் உண்டாக்கி இருக்கும் மனிதர்களுக்கு
உங்கள் சிலர் காவல்துறை புரிவீர்கள். வாருங்கள், நம்மோடு வந்து மோட்சானந்த இன்பம் அடைவீர்களாக. வானம், பூமி, சமுத்திரம், புல், பூண்டு, செடி, கொடி, கனி விருட்சங்கள், வித்து, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோலங்கள், பட்சிகள், ஊர்வன, நடப்பன, மிருகங்கள், நீரில் வாழும் மற்ற வகைகள் அனைத்தையும் படைத்தோம். 6ஆம் நாள் இன்று இப்பூலையில் உள்ள சகல ஜீவராஜிகளுக்கும் அதிபதியாக முதல் மனிதனை நம் சாயலாக உண்டாக்குவோம். இந்த களிமண் மனிதன் உடலாகட்டும். இதோ இந்த மானிட உருவத்திற்கு அழியா ஆத்துமத்தை கொடுப்போம். என் ஆண்டவரே, என் தேவனே, உண்மையே ஆராதிக்கின்றேன். மனிதனே, நமது சாயலான ஆதாம் வானமும் பூமியும் இவைகளில் உள்ள சகல ஜீவராசிகளையும் மனிதர் உபயோகத்திற்காக உண்டாக்கி வைத்துள்ளோம். இவைகளை எல்லாம் உபயோகித்து சிங்கார தோற்பில் சந்தோஷமாக இருப்பாயாக. மேலும் உமக்கு துணையாக இதோ ஒரு பெண்ணையும் உண்டாக்குகிறேன். நித்திரையில் அமர்வாயாக. ஆதாமின் விழாவிலிருந்து உண்டாக்கப்பட்ட மாதே, இதோ நம் ஆவி பெற்று நீ எழுவாயாக. ஆதிப்பிதாவே, உமக்கே ஆராதனை. ஆதாம், எழுந்து இதோ உன் துணைவி ஏவாளை பார். ஆதாமே, ஏவாளே, நீங்கள் இருவரும் விவாக பந்தனத்தில் இணைக்கப்பட்டு உலகில் மக்களை பெற்று பழகுவீர்களாக. சாகா வரம் பெற்று மோட்சம் சேர்வதற்கு முன் உங்களை ஒன்றுமில்லாமல் என்று